குழம்பு தாங்க வைக்க போகிறோம். சுண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கிறேன். சுண்டைக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேங்க. பச்சை சுண்டைக்காய் வச்சுருக்கிறேன். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சுண்டைக்காய். இதில் நம்ம குழம்பு வைக்கலாம். கொஞ்சோண்டு புளி நனைய போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சுங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சுங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. குறைன்னு அரைச்சிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சுண்டைக்காவை அம்மியில் இடித்து வச்சுக்கலாம். அம்மியை கழுவி வச்சுருக்கோங்க. சுண்டைக்காய் போட்டு இடிச்சுக்கலாம். சுண்டைக்காய் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கலாம். சுண்டைக்காய் இடித்து போட்டாச்சுங்க. கொஞ்சம் அப்படியே வேகட்டும் தக்காளிலே. புளி கரைச்சிக்கலாங்க. புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க. இதுவே நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் குழம்புக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். தேங்காய் இருக்குங்க. தேங்காய் கொஞ்சோண்டு அடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஆச்சுங்க. உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டுக்கலாங்க. நல்லா கொதிட்டோம். காய் வேகட்டும். சுண்டைக்காய் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் மேலே தெரியட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தெரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. போதும். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க.